இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில முக்கியமான பகுதிக்குள் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த தலைப்பு பகுதியில நாங்கள் பல விடயங்கள் பற்றி உங்களுடன் பேசுவது வழமை. அதுபோல இன்றைய நாளிலும் என்ன விடயம் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இன்று வருடத்தின் இறுதி நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த 2024ஆம் ஆண்டினுடைய இறுதி நாள் எங்களுடைய இந்த வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில நாங்கள் பேச போன்ற விடயம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொன்னால் வருட இறுதி என்று சொன்னாலே பலரும் பல முடிவுகளை தங்களுடைய மனதுக்குள் எடுத்து வைத்திருப்பார்கள். இந்த வருடத்தில் நான் இந்த பிழைகளை செய்திருக்கின்றேன், அடுத்த வருடத்திலிருந்து நான் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கை பாதையில் அடுத்த இலக்குகளை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியெல்லாம் பல்வேறான முடிவுகளை நாங்கள் மனதுக்குள் திட்டமிட்டுக் கொண்டிருப்போம். அநேகமானவர்கள் வருட இறுதியில் இவ்வாறான திட்டமிடுதலை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் அதனை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லோருமே சாதாரணமாக சொல்லுவோம், இந்த வருடத்தில் நான் இப்படி இருந்தேன், என்னுடைய குணங்கள் இவ்வாறு இருந்தது, நான் இவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் நான் இன்னும் சிறப்பான ஒரு மனிதராக வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சில வேளைகளில் அதனை பின்பற்றுகிறார்கள். பின்பற்றுவதனால் எவ்வளவோ நல்ல விடயங்களையும் அடைந்து கொள்கிறார்கள். மாறாக நாங்கள் எத்தனை பேர் அவற்றை பின்பற்றுகின்றோம் என்பதுதான் இன்றைய நாட்களில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வருடத்தில் பலர் பல விடயங்களை செய்திருக்கலாம். சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியனவாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் சிந்திப்போம். எவருமே நாங்கள் தாழ்ந்து போக வேண்டும், அல்லது நாங்கள் மற்றவர்களை விட ஒரு நிலையில் தகுதி குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் எப்பொழுதுமே சிந்தித்ததில்லை. எல்லோருமே தாங்கள் முன்னேற வேண்டும், தாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அவ்வாறு எல்லாம் நினைக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருடைய குணங்களும் ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கங்களும் வெவ்வேறானவையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சமூகத்துக்கு ஏற்றவாறு, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இலக்குகளுக்கு ஏற்றவாறு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள பழக்க வேண்டும். சிலர் நினைப்பார்கள், மாற்றம் என்று சொல்லி நாங்கள் ஏன் எங்களுடைய குண இயல்புகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கின்றோம். அந்த இலக்கு மிக பெரிதானதாக இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய அந்த கடின உழைப்பும் அவற்றை விட பெரிதானவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவுத்திற்கு கடின உழைப்போடு இருக்கின்றோமோ அவ்வளவுத்திற்கு நாங்கள் நினைக்கின்ற விடயத்தை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்திற்கும் கடின உழைப்பு என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். இந்த வருடத்தில் நாங்கள் பலரை பல விதங்களில் காயப்படுத்தியிருக்கலாம். சில சமயங்களில் வார்த்தைகளினால் கூட கடினப்படுத்தியிருக்கலாம், அல்லது வார்த்தைகளினால் எத்தனையோ உறவுகளை நாங்கள் பிரிந்திருக்கலாம். எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய செயற்பாடுகளினால் எத்தனையோ நபர்கள், எத்தனையோ உறவுகள் எங்களை விட்டு விலகி சென்றிருக்கலாம். அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு நிகழ்ந்தது, அந்த நிலையில் நாங்கள் எவ்வாறு நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பலர் சிந்தித்திருப்பார்கள். அவ்வாறான விடயங்கள் எல்லாம் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த வருடத்திலிருந்து நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பல நல்ல விடயங்களை நாங்கள் எங்களுடைய மனதில் திட்டமிட்டுக் கொண்டே இருப்போம். நீங்களும் இந்த வருட இறுதியில் நல்ல பல விடயங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்ப அந்த புதிய வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுங்கள். அப்பொழுது வாழ்க்கையுமே ரொம்பவே சந்தோஷமாக மாறும், இல்லையா கார்த்திகாயன்? நிச்சயமாக இந்த நாளைக்கு எங்களுக்கு ஒரு புது வருடம் பிறக்க போகிறது. பல மாற்றங்களை நாங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்த்து கொண்டுதான் வந்திருப்போம். பிறந்தது முதல் இன்றைய காலம் வரைக்கும் வாழ்க்கை என்பது 2 புள்ளி என்று எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னும் எங்களோட ஹலிஸ்டாக்கா சொல்லியிருந்தா, ஒன்று பிறப்பு, மற்றது இறப்பு. ஆனால் அதுக்கிடையில நாங்கள் பல விடயங்களை முகம் கொடுத்து கொண்டுதான் வருகிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு முன்பள்ளியில நாங்கள் போய் வீட்டு சூழல்ல இருந்துட்டு திடீரென்று எங்களை கொண்டு போய் ஒரு நர்சரியில கொண்டு போய் சேர்க்க, அதுதான் நாங்கள் முதல்ல சந்திச்ச மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அவ்வளவு நாளும் வீட்டுல இருந்துட்டு அம்மா வீட்டுல சகோதரங்கள் அப்படின்னு உறவுகளோட இருந்துட்டு திடீரென்று நாங்க ஒரு வித்தியாசமான சூழலுக்கு போய்க்குள்ள அந்த மாற்றம், எத்தனையோ பேர் அழுது கொண்டு திரும்பி ஓடி அம்மாட்டே வந்திருக்கிறோம். இப்ப எங்களுடைய பாதுகாப்பான சூழல் அம்மா குடும்பம் அப்படின்னு இருந்த நாங்கள் ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு இப்ப பள்ளிக்கூடம் போவோம், இப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், இந்த லீவ் விட்டாலும் அந்த புது புத்தகங்கள் கொப்பியில கொண்டு இப்ப பள்ளிக்கூடம் போவோம்ன்ற ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு பள்ளிக்கூடம் தான் உலகம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவங்களுக்கு அதற்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு தெரியற வரைக்கும் பல சோகங்களோட பல பிரியாவிடைகளை நாங்கள் சந்திச்சு வந்திருப்போம். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் என்ற ஒரு புதிய அத்தியாயம், வாழ்க்கைக்காக நாங்கள் படிக்க போறோம், வேலைக்காக படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கனவுகளோட பல்கலைக்கழகங்கள், நாங்கள் பிடித்த பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், கல்வியற் கல்லூரிகளாக இருக்கட்டும், எங்களுக்கு பிடித்த உயர் கல்வியை தொடர்வதற்கு நாங்கள் செல்லக்கூடிய அந்த இடங்கள்ல உருவாகக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், அதற்கும் ஒரு முடிவு இருக்கும். இப்படி வாழ்க்கையில நாங்கள் எதையெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ அதற்கெல்லாம் ஒரு நிச்சயமான வெற்றிகரமான, சிலருக்கு தோல்விகரமான முடிவுகளும் இருக்கலாம்.
இப்படி இருக்கக்குள்ள இந்த பயணங்கள் எல்லாம் எங்களுக்கு எதை கற்றுத் தந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விடயத்திற்குமே ஒரு முடிவுன்றது இருக்கு. எப்படி மனித வாழ்க்கையில இறப்பு என்று தொடங்கி பிறப்பு என்று தொடங்கி இறப்புல முடியுதோ அது மாதிரி நாங்கள் தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே முடிவு அப்படின்ற ஒன்று இருக்கு. ஆனா அந்த முடிவுகள் எல்லாமே இன்னொரு ஆரம்பத்திற்கான வழியை சமைத்து தரும். இப்ப இன்றைய நாள் நாங்கள் இந்த வருடம் முடிகின்றது அப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இந்த உலகமே ஒரு நியூ இயரை வரவேற்க போது சந்தோஷமா பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி அந்த நியூ இயரை நாங்கள் வரப்போகின்றது 2025. ரீசொல்யூஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்வார்கள். இந்த வருடத்துல நாங்கள் தவற விட்ட விஷயங்கள் அல்லது புதிதாக ஒரு விஷயம் வருடம் ஒன்று வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் எங்கட வாழ்க்கையில என்னென்னத்தை எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரீசொல்யூஷன்ன்றது அடிப்படையில என்னன்னு சொன்னா, இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாற போறேன் அப்படின்றதான். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆங்கில கோட்ஸ் இருக்கிறது. இப்படி என்ன சொல்லுவார்கள்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு அடாப்ட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன நாங்கள் ஒரு அறிவாளிகள் அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொன்னால், இந்த மாற்றத்தை இலகுவாக அக்செப்ட் பண்ணிக்கொள்றது. எங்களுக்கு இந்த மாற்றங்கள், நாங்கள் மாற்றங்களை விரும்ப மாட்டோம், இருப்பது போன்றே இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு சுகம் வரக்கூடாது, இப்படியே இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருக்கணும் அப்படின்றதான் பலருடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் அறிவாளிகள் என்ன செய்வார்கள்னு சொன்னார், மாற்றத்தை விரும்புவார்கள். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தயார் நிலை எப்பொழுதுமே அவர்களிடம் இருக்கும். அதே போன்று 2025 வரக்கூடிய மாற்றங்களை நாங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களையும் எதிர்க்கக்கூடியதை எதிர்ப்போம். இல்லை என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொண்டு செல்வோம். இப்படி இருக்க இந்த ரீசொல்யூஷன் அப்படின்ற என்ன அப்படின்னு சொன்னால் பலரும் சொல்லிக் கொள்வார்கள். புது வருடத்துல நீங்க என்ன ரீசொல்யூஷன் எடுத்திருக்கிறீங்க, புது வருடத்துல என்னென்னலாம் செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சிலருக்கு ரீசொல்யூஷன் என்றாலே என்னன்னு தெரியாம இருக்கலாம். அப்படின்னா என்ன செய்கிறார்கள் இந்த ரீசொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, 2025 நான் இது எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நாங்களே பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. அப்ப இந்த 2025 நாங்கள் எங்களுடைய தலைப்பு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்கு சில ஐடியாஸை தரோம். என்னென்ன ரீசொல்யூஷன் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்துல நாங்கள் அதிக பணம் சம்பாதிக்கிறோமா என்று சொன்னால், அதிகம் பணத்திற்கு பின்னால் ஓடுகின்றோமா என்று சொன்னால், இன்று மாறி இருக்கக்கூடிய கலாச்சாரம் மன நிம்மதி இருந்தால் போதும். முந்தைய காலத்துல எல்லாம் இந்த மென்டல் பீஸ் இல்லாட்டியுமே ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்வோம், ஏன்னா காசு வருது நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு மனநிலையில இருப்பார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் எப்படி மாறிட்டார்கள்னு சொன்னால், எங்களுக்கு உங்களோட காசும் வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட்டா காணுமன்ற மாதிரி மாறிட்டார்கள். அப்ப இப்படி இருக்கக்குள்ள உங்களுடைய உளநலத்துல முதலாவது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய மாதிரி உங்களுடைய அடுத்த வருஷத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதை விட இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியமாக நீங்கள் தினமும் இந்த வருடம் அருந்திய நீரை விட உங்களுடைய உடல் நலத்திற்காக கொஞ்சம் அதிகமாக சுகாதாரமான நீரை அருந்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது இன்னொரு ரீசொல்யூஷன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்பவர்கள் உங்களுடைய குடும்பத்துடன் அதிகம் நேரம் செலுத்துவதற்கு உங்களுடைய நேரத்தை சரியாக முகாமைத்துவம் செய்து கொள்ளுங்கள். வேலைகளாக இருக்கட்டும், படிப்புகளாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் கொடுக்கிற நேரத்தில் சிறிதளவான நேரத்தை உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். இந்த வீட்டு சூழல் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படி என்று யாராலும் கணிக்க முடியாது. 5 பேருடன் இருந்த குடும்பம் திடீரென்று யாரோ ஒருவருடைய இழப்பின் பின்னர் 4 பேராக மாறலாம். அப்ப இருக்கக்கூடியவர்களுடன் முடிந்த அளவு நேரத்தை செலவழித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது எங்களுடைய நேரம் தான் மிகவும் பெருமதியான ஒன்றாக இருக்கும். அதையும் விட உங்களுக்கென்று ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்கை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அது சில வேளைகள்ல டிவி பார்க்கறதா இருக்கலாம், அல்லது புத்தகம் வாசிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இப்படி இதுதான் ரீசொல்யூஷன். அதாவது நீங்க இந்த வருஷம் சேமித்த பணத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் ஒரு கொஞ்சம் பணம் நாங்கள் அதிகம் சேமிக்க போறோம். சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சார்ந்து தங்களுடைய ரீசொல்யூஷன் எடுப்பார்கள். அடுத்த வருஷம் நான் இந்த கோயில்களுக்கு எல்லாம் போக வேண்டும் அப்படி என்று சொல்லி அடுத்த வருஷத்துல என்னென்னலாம் உங்களை திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் பிறருக்கு தீமை செய்யாத மாதிரியும் ரீசொல்யூஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியில நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு ஐடியாவா இருக்கு.
நிச்சயமாக கார்த்திகாயன், நீங்கள் பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த வருட இறுதி என்பதனால் வந்து பலர் பல மாற்றங்களை சிந்தித்து வைத்திருப்பீர்கள். கார்த்திகாயன் சொன்னது போலே வந்து உளநலம் என்பது இன்றைய காலகட்டங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தரம் 5 படிக்கின்ற பிள்ளையை வந்து தனக்கு மன அழுத்தமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. ஏனென்று கேட்டால் சொல்லுகின்ற ஒரு விடயம், ஒரே படிப்பு 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 என்று சொல்லி காலையிலிருந்து இரவு வரைக்குமே படித்துக் கொண்டிருப்பார்கள். வெளியில் நேரம் செலவழிக்க மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் அன்றைய காலங்களில் என்ன செய்தோம், இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற போது படிப்பு ஒருவித எங்களுக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் இருந்தே தவிர முற்றுமுழுதாக படிப்பு தான் அந்த குறிப்பிட்ட நாட்களில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கவில்லை. ஆனால் இன்று கால ஓட்டத்திற்கேற்ப ஒவ்வொரு விடயங்களும் மாறிக்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குழந்தைகள் முதல் ஒரு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வேறுபாடு இல்லாமல் இந்த உளநலத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் நாங்கள் மிக மிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால் சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும் எங்களுடைய உளநலம் எவ்வளவுக்கு மேம்பாடாக இருக்கின்றதோ, அவ்வளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு தான் எங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற போதுதான் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். எங்களிடம் இருக்கின்ற போதுதான் அவற்றை கொடுக்க முடியும். ஆகவே வந்து நாங்கள் சந்தோஷமாக இருப்பதனால் வந்து நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருப்பவர்களும் மிகவுமே சந்தோஷமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் சில பல விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியில் செல்லுகின்ற போது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக, நேற்றைய தினத்தில் வந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருந்தது என்று சொன்னால், பல மனிதர்களுடன் எனக்கு பேச கிடைத்தது. நான் அவர்களுடன் பேசுகின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவ பகிர்வுகளை தந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு பிரதானமான ஒரு விடயம் அன்பு. அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், இருந்தாலும் கூட அந்த அன்பை தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே வந்து வயது முதிர்ந்தவர்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அவர்களுடன் உரையாடுகின்ற போது எனக்கு கிடைத்த நல்ல பல விடயங்கள் வந்தவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற போது நேர்களாகிய நீங்களுமே தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அன்பு தேவை. நாங்கள் மேஸ்லோனுடைய கொள்கையில வந்து பார்த்திருப்போம் என்று சொன்னால், அந்த அன்பு தேவை ஒரு அடிப்படை தேவையாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படை தேவை நிறைவேற்றப்படுகின்ற போதுதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை பேர் இன்று நாங்கள் எங்களுடைய குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்கின்றோம்? எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்துடன் வெளியில் செல்லுகின்றோம்? சரி, வெளியில் செல்வதையும் அதை பற்றி கதைப்பதற்கு சரி நேரம் இல்லாமல் இருக்கு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லுவீர்கள். வீட்டில் இருந்து ஒரு நேர உணவையாவது எத்தனை பேர் சேர்ந்து உட்கொள்கிறீர்கள்? அடுத்த வருடத்திலாவது நீங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும். குடும்ப உறவுகள் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் சரியான அன்பு கிடைக்கப்பெறாவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அதனை வெளியில் தேட முற்படுகிறார்கள். இவ்வாறு அன்பை வெளியில் தேட முற்படுகின்ற போதுதான் தேவையற்ற துஷ்பிரயோகங்களாக இருக்கட்டும் அல்லது தேவையற்ற முறைகேடான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வந்து நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அன்பாக இருக்க பழக வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் சிறிதளவு உதவியேனும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வந்து 3 நேர உணவையும் அவர் விரும்புகின்ற போல கொடுக்க வேண்டும் என்று எந்த அவசியமுமே இல்லை. அவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில், சாதாரணமாக அவரை பசியை தீர்க்கக்கூடிய வகையில் எந்த உணவாக இருந்தாலும் அவர் உட்கொள்ளக்கூடிய சுகாதாரமான உணவை கொடுக்கின்ற போது அது எங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும். அந்த உணவை உண்ணுகின்றவருக்கும் மன திருப்தியாக இருக்கும். உணவு மாத்திரமில்ல, உதவி என்பது நாங்கள் மனதார செய்யக்கூடிய ஒரு விடயம். ஒருவர் பிரச்சனையில் இருக்கின்றார் சொன்னால் எங்களால் முடிந்த 2 ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும். அவரிடமே சென்று இந்த பிரச்சனை இவ்வாறு தான் இருக்க போகின்றது, இன்னும் இந்த பிரச்சனை பெரிதாக போகின்றது, நீ என்னென்று சமாளிக்க போகின்றாய் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் கேள்விகளை வினாவுவதன் மூலம் அவர்கள் அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை இழந்து கொள்கிறார்கள். ஆறுதலாக நாங்கள் கூறுகின்றது 2 வார்த்தையை அவர்களை சமாதானம் அடைய செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வெவ்வேறு இடங்களுக்கெல்லாம் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. உண்மையிலேயே ஒருவருடைய பிரச்சனையை நாங்கள் கேட்கின்ற போதே, நாங்கள் எதுவுமே பேசாமல் அவர்கள் சொல்வற்றை கேட்கின்ற போதே அவர்களுடைய மனப்பாரம் குறைந்து விடுவதாக உளவியல் ரீதியான ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆகவே வந்து நாங்கள் உதவி என்ற விடயத்திலும் மிக மிக கவனமானவர்கள்
உள்ளவர்களாக உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வருடத்திலிருந்தாவது நீங்கள் பலர் உதவி செய்து கொண்டிருப்பீர்கள், உங்களால் முடிந்த உதவிகள் தானங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் கூட எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றார், இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன எண்ணத்தோடு நாங்கள் அடுத்த வருடம் நாளைய தினத்திலிருந்து நாங்கள் சந்தோஷமாக நல்லெண்ணங்களுடன் ஆரம்பிக்க வேண்டும். மன தூய்மையுடன் நாங்கள் ஒரு வருடத்தை ஆரம்பிக்கின்ற போது அந்த வருடம் பூராகவுமே எங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும். அது மாத்திரமல்லாமல் இந்த வருடத்தில் பல இளைஞர்களாக இருக்கட்டும், பலர் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள், அல்லது இந்த குடி போதை பொருள் பழக்கம் அல்லது இந்த போதை பொருள் பழக்கம் இவற்றையெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக என்று சொன்னால் எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மூத்தவர்கள் அறிவுரை சொல்லுகின்ற போது நான் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை, நான் அதை சாதாரணமான ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்று நான் நோயினால் பாதிக்கப்படுகின்ற போதுதான் அதன் அருமையை உணரக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி எல்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதன் பின்னர் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னர் சொல்லி எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை. ஆகவே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மது போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றவர்கள் முடிந்த வரைக்குமே அடுத்த வருடத்தில் இருந்து அந்த பாவனையை குறைக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் உங்களுடைய உடல்நலத்துக்கும் ஆரோக்கியம் தராத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதனை பார்ப்பவர்கள் அடுத்த வருடத்திலிருந்து திட்டமிட்டு சரியான வகையில் செயற்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லையா கார்த்திகாயன்? ஹரிகரன் எங்களுடைய நாட்டை விட்டு பயணம் ஆகிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய இலவை நாங்கள் தலைப்பு நிகழ்ச்சியில் கூறியது போன்றுதான் தன்னுடைய விவாத போட்டிக்காக மலேசியா சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஹரிகரனுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஒரு சேஃப் ஃப்ளைட் அண்ட் சேஃப் டிராவல் அப்படின்னு சொல்லி எங்களோட குழுமம் சார்பாக வாழ்த்துக்களையும் போகக்கூடிய போட்டியில வெற்றிகரமா திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அப்ப நாங்கள் இப்ப 2025 வரவேற்கிறதுக்கு தயாராயிட்டோம். இந்த 2000ஆம் ஆண்டு முடிய போகின்ற பொழுது டிசம்பர் 31ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு என்ன சொல்றோம், நாங்கள் இன்னொரு புதிதாக ஒரு மிலேனியத்துக்குள்ள போறோம் அப்படி என்று சொல்லி பெரிதாக அந்த வருடம் கொண்டாடப்பட்டது அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் இலங்கை தமிழர்கள் எந்த அளவிற்கு அதை கொண்டாடினார்கள் என்று தெரியவில்லை. உலகளாவிய ரீதியில புதிதாக ஒரு மிலேனியம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி என்று சொல்லி ஆரவாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி இருந்தார்கள். அப்படி ஆரம்பித்திருந்த 2000 ஆண்டு மிலேனியம் இப்பொழுது 25வது ஆண்டுல கால் வைக்க போகிறது. சில்வர் யூப்ளியில தன்னுடைய கால்களை பதிக்க போகின்றது. இந்த சில்வர் யூப்ளியில எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நல்லதாகவும் சந்தோஷமானதும் அமைதியானதும், குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் எதுவும் நிகழாத ஒரு அமைதியான வருடமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகள், செயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இன்று பெருநாட்டில் சுனாமி எச்சரிக்கையும் சுனாமியும் நிகழ்ந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக செய்திகளாக இருக்கட்டும், உள்நாட்டு செய்திகளாக இருக்கட்டும், நாங்கள் பத்திரிகைகளை எடுத்தாலே மகிழ்ச்சிகரமான செய்திகளுக்கு அதிகம் துயரகனமானதும் சோகமான செய்திகளையும் தான் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2024 இந்த சோகங்களையும் துயரங்களையும் இன்று 11:59 நள்ளிரவோடு கொண்டு போகட்டும். புதிதாக பிறக்கக்கூடிய வருடம் அனைவருக்குமே, உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே, சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களும் நாட்டிற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அமைதியையும், உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு கொஞ்சம் ஓய்வுகளையும் கொடுத்து நல்ல ஆண்டாகவும் அமைதியான ஆண்டாகவும் மக்களுக்கும் அனைவருக்குமே வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த இயற்கையின் சீற்றங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை மீளவும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஏனென்றால் 2024 எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத் தந்திருக்கின்றது இந்த இயற்கை அனர்த்தங்கள். ஆனால் பல நடவடிக்கைகளை எங்களுடைய அரச ஊழியர்களும் சரி, நிர்வாகத்தினர்களும் சரி முன்னெடுத்திருக்கிறார்கள், தீர்மானித்திருக்கிறோம், கலந்துரையாடி இருக்கிறோம் என்று 2024 கூறிய அனைத்தும் 2025 நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் தலைப்பு பகுதியில் வலியுறுத்தி கொள்கிறோம். மேலும் இன்னொரு விடயம், இந்த நிலைபெறான அபிவிருத்தி அப்படி ஒரு விஷயத்தை பத்தி நாங்கள் கதைக்க வேண்டும். நிலைபெறான அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா, நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஆனால் இந்த இயற்கை வளங்களை அப்படியே எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்வார்கள். நாங்கள் எப்படி இந்த இயற்கையை அனுபவிக்கிறோமோ அதே போன்று 10 வருடம் 15 வருடத்திற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியும் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றால் போல் இந்த இயற்கையை நாங்கள் அவர்களுக்கு கையளிக்க வேண்டும்.
அதற்கேற்ற மாதிரி இயற்கையும் பாதுகாப்போம், எங்களுடைய நாட்டையும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம் இல்லையாக்கா? நிச்சயமா கார்த்தியாய், நீங்கள் சொன்னது போல வந்து எங்களுடைய நேயர்களும் பல முடிவுகளை எடுத்திருப்பார்கள். நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் அடுத்த வருடத்திலே வந்து சரியான வகையில் கொண்டு செல்லப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு 2024ஆம் ஆண்டு டான் தமிழொலி நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய நாளிலும் நாங்கள் விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கலை ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் கார்த்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நன்றி நேயர்களே. நேயர்களே.